வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். போலீஸை இப்போ அந்த மாதிரி தாக்கி பேசுறது சரியா? ஆனால் மக்களும் பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது அவ்வளோ வழிநடுக்க எல்லாரும் நின்று அவர் வரவேற்ற விதமும் பூவெல்லாம் தூவி கரூர் மக்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லைம்மா, ஒரு முதலமைச்சருக்கு எல்லாரும் பூ தூவத்தான் செய்வான். இது யார் வந்தாலும் ஆதவரிஜனா வந்தாலும் புஷி வந்தாலும் தூவத்தான் செய்வான். இதெல்லாம் ஒரு பெரிய மக்களுடைய மனநிலைன்னு சொல்ல முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் காவல்துறையை அது திமுக காவல்துறை, இப்பொழுது இருக்குது தாவேகா காவல்துறை. காவல்துறை என்பது மக்களுக்கான காவல்துறை அல்ல, கட்சிக்கான காவல்துறை. எடப்பாடி வந்தால் எடப்பாடி காவல்துறை, ஜெயலலிதா வந்தால் ஜெயலலிதா காவல்துறை, இப்படி தான் காவல்துறை. அப்போது நான் பெரம்பலூர் போனேன். சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும், மக்கள் நசுங்கி பெரிய இன்னல் வந்துடும், இடர்பாடு வந்துடும், திரும்பி போங்கன்னு சொன்னாங்க. திரும்பி வந்துட்டேன். கரூருக்கு அதே போல் என்னை திருப்பி அனுப்பிச்சிருக்கலாமாங்கிற சொல்கிறார். கரூருக்கு திருப்பி அனுப்பியிருந்தால் திமுக உங்களை சீண்ட விரும்பவில்லை. எப்போ அவர் முழுசாக விட்டுருங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போகிறார். அவரை சீண்டுனீங்கன்னா நம்ம பக்கம் திரும்பிடுவார். ஏன்னா அவ்வளவு ஊழல் இருக்குது, பத்தியாக ஊழல் இருக்குது, பக்கமாக ஊழல் இருக்குது. இந்த ஊழலை விஜய் நீங்கள் திருச்சிக்கு போனார், நேரை பற்றி பேசவே இல்லை. பேசினாரா? ஏன்? உங்களுக்கு எழுதி கொடுத்தவனுக்கு அவ்வளோதான் பயம். கரூருக்கு போய் 10 ரூபா பாலாஜின்னு டான்ஸ் ஆடினீங்க, அது மட்டும்தான் ஊழலா? எத்தனை ஊழல் இருக்குது. கரூர் கம்பெனிஸு ஏறக்குறைய 2000 பேர், 2000 டாஸ்மார்க்கை இல்லீகலாக நடத்துகிறான். அதை பேசுனீங்களா? இப்போ சொல்கிறீங்க கரூர் கம்பெனிஸ். அவன் எங்கேயும் ஓடலை. அவனுக்கு திமுக பின்னணியில் வலுவாக இருக்கான். திமுகவினுடைய வழக்கறிஞர் குழு உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு உரிமையல் நீதிமன்றம் மாதிரி, சப்கோர்ட்டு மாதிரி, சைதாப்பேட்டை கோர்ட்டு மாதிரி. எது? உச்ச நீதிமன்றம். திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி எப்படி இருக்கு? வலுவாக இருக்கு. உங்களுக்கு நீங்கள் தேடி பிடிச்சா தான் மூத்த வழக்கறிஞர்களை தேட முடியும். ஆனால் திமுக கீழே சைதாப்பேட்டை கோர்ட்டிலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை என்னவா இருக்கான்? வலுவாக இருக்கான். அதனால் அதை நீங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையில் இருந்தார், தமிழ்நாடு சிறையில் இருந்தார். அவரை டெல்லிக்கு கொண்டு போவதற்கு விமானமெல்லாம் தயார், காலையில் சிபிஐ தயார். பாஜக இந்தியாவையே ஆளுகிறது. பாகிஸ்தானுக்குள்ள இந்த ஸ்ட்ரைக்கு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துகிறான் பாஜக. இங்கே செந்தில் பாலாஜிகிட்ட எந்த ஸ்ட்ரைக்கும் நடத்த முடியல. அப்போது திமுக ஐடிவிங் எவ்வளோ வலுவாக இருக்குது. நீங்கள் அதை எதிர்கொள்ள திட்டமிடுகிற நீங்கள் செந்தில் பாலாஜிட்டு தோற்று போயிட்டீங்க. இப்போ கூட லஞ்சம் கொடுத்ததா சொல்லி அந்த வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய பேரே இல்லை, அதனால அவருக்கு முன்ஜாமீன் தர்றதா சொல்லி தந்திருக்கிறாங்க. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். திமுகவுடைய வழக்கறிஞர் குழு சைதாப்பேட்டை கோர்ட்டிலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை எப்படி இருக்கு? வலுவாக இருக்குது. நீங்கள் கோர்ட்டு கிளம்பி போகிறதுக்கு அங்கே ஃபைல் பண்ணிடுவாங்க. அப்போது நீங்கள் இந்த ஊழல்வாதியை எவ்வளோ நாளுக்கு முன்பு ஏகப்பட்ட ஆதாரங்கள், திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் இல்லையே தவிர கோப்புக்களை அவர் தான் பார்த்தார். இபியும் டாஸ்மார்க்கும் சிவசங்கர் கடைசியாக கையில் தான் போடுவார். கோப்பெல்லாம் கரூர் போயிடும். இதை கண்டுபிடிக்க முடியாதா? வாழ்நாள் வெளியே வர முடியாத ஒரு அமைச்சர் இல்லாத ஒருவர்கிட்ட எதுக்கே கோப்பு போகுது? அந்த கோப்பை யார் எடுத்துகிட்டு போனா? அந்த கோப்பை எப்படி கரூருக்கு போகலாம்? அமைச்சரவையில் இருக்கிற கோப்பு எப்படி வெளியே போகலாம்? ஒரு ஆள் எடுத்துகிட்டு தானே போயிருப்பான். யாரை கண்டுபிடிங்க? உங்களுக்கு தானே போலீஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஓடி காமிக்கிறீங்க. இப்போ அவருடைய அந்த கட்சி ரிலேட்டடான அந்த ஃபங்க்ஷனை கவர்மெண்ட் ஸ்கூலில் லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டாங்கன்னு சொல்லி அதனுடைய ஹெச்எம்ஐ டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறது? இது சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய நிகழ்ச்சி தான்.
சட்டப்படி சட்டத்தை யார் மீறினாலும் சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். ஆனால் தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பூரா லட்சமாக இது வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தால் வருஷம். இப்போ நீங்கள் புகார் கொடுங்கன்னா யார் புகார் கொடுப்பா? நீங்கள் தானே அதை தீர்மானிக்கணும். ஏதாவது சர்க்குலர் விட்ருக்கீங்களா? ஏதாவது அறிவிப்பு விட்ருக்கீங்களா? எத்தனை லட்சம் குழந்தைங்க படிக்குது. தனியார் பள்ளிக்கூடம் பூரா எதுக்கு நடத்துகிறான்? கல்வி சேவைக்காக நடத்துகிறான். கொள்ளை அடிக்கிறான். கும்பகோணத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை குழந்தை கருகிச்சு இறந்தது. தப்பி ஓடுறக்கே வழி இல்லை. திராவிட இயக்கத்தினுடைய சாபக்கேடு. எத்தனை பிஞ்சு குழந்தை பெத்தவ இவ்வளவு பாடுபட்டிருப்பான். அந்த குடும்பம் என்ன. அப்போது இதுக்கெல்லாம் திமுக அதிமுக ஊழல் தான் உங்களை வாரி அணைச்சு உங்களை இந்த நாற்காலில் நீங்களே எதிர்பார்க்காத நாற்காலில் உட்கார வைத்திருக்கிறார். எந்த அதிரடி நடவடிக்கை இல்லையே. இன்னும் சீக்கிரத்தில் அவர் எடுக்கிறாரான்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கேஸ் நடக்கக்கூடிய தொகுதிகளாக சொல்லக்கூடிய திருச்சி கிழக்கில் வந்து 2வது இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இனிகோ அவர்கள் வந்து நான் தான் வின்னர்னு இப்போ நீங்கள் சொல்லணும், ஏன்னா அவர் தான் ரிசைன் பண்ணிட்டாருன்னு அவர் ஒன்று. அப்புறம் விஜயபாஸ்கர் அவர்களின் தொகுதி அதெல்லாம் வந்து கேஸ் நடக்கனால இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கிறது எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய உறுதிமொழிப்படி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அது அரசியல் சாசன சட்டம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தின்படி எந்த சின்னத்தில் நின்று எந்த கட்சியில் ஜெயிக்கிறாரோ அவர் அந்த கட்சியினுடைய கொறடாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்படணும். இரண்டுமே சட்டபூர்வமான அடையாளங்கள். அப்போது முதல்ல இரட்டை இலைக்கு அவர்கள் உண்மையாக இல்லை. இரண்டாவது கொறடாவுடைய உத்தரவை மீறிவிட்டார். கொறடா விசிலுக்கு ஆதரவு தெரிவிக்கூடாங்கிறார். நீங்கள் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடணுங்கிறார். கொறடாவை யார் தேர்ந்தெடுத்தா? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் கொறடா. உங்களாலே நீங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டத்தை அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு நீங்கள் அதை மீறினீங்கன்னா அது சட்டப்படி குற்றம் தானே. ரெண்டாவது இரட்டை இலையில் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபார்ம் 17 படிவம் 17 கொடுக்குற பொழுது கட்சிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் கடைசி வரை பணியாற்றுவேன் இந்த மக்களுக்குன்னு தான் மக்கள் உங்களுக்கு இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறான். நீங்கள் அதை தூக்கி எறிஞ்சிட்டு எதுக்கு போகிறீங்க? விஷயத்துக்கு போட்டீங்க. அப்போ இது ரெண்டுமே சட்டத்தை மீறிய செயல். அதனால் அந்த தேர்தலை வழக்கு முடியும் வரை தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்திருக்கிறது. இவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது வேற ஒருவரையோ தன்னையோ விசில் சின்னத்தில் வெற்றி பெற்று தாவேக்காவை இணைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் விரும்புகிறான். அதுக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கு. சட்டத்தினுடைய கடமையை செய்யும். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவங்க ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு சீட்டும் கிடைக்காது. தாவேக்கால யாரையும் வந்து அவங்கள நிற்க வைக்க மாட்டாங்க. திமுக ஒரு பக்கம் ஒரு இது பண்ணுறாங்கன்னா தாவேக்கா ஒரு விதமான இது பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்துக்கே சரியில்லாத ஒரு இது, உங்களுக்குலாம் அடுத்த கட்ட வாய்ப்பு கிடைக்காதுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். யாரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போனாங்களோ உங்களுக்கு இதோட அவ்வளோதான் அரசியல் வாழ்க்கைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அவர் அதிமுகவினுடைய அடிமை, சாதாரண நபர். இன்றைக்கி ஒரு 5000 கோடி வச்சுருக்கார். பசைவாளி தூக்கி திருத்தங்கள் டூரிங் டாக்கீஸில் போஸ்ட் ஒட்டினவர். பாலகங்கா வீட்டில் உதவியாளராக இருந்தார். பாலகங்கா சசிகலா குடும்பத்துக்கு அவர் ஒரு பட்டாசு அதிபர், ஒரு எம்எல்ஏ. அவர் பாலகங்கா அவர் வருஷம் அந்த காலத்துலேயும் 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு மன்னார்குடிக்கு அனுப்புவாராம். இந்த மன்னார்குடிக்கு பட்டாசு எடுத்துக்கொண்டு போவர் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி. இப்போ இவரும் தலைவராயிட்டார். எல்லாம் கேட்டுக்கொள்ளுவோம். தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. யார் தலைவர், யார் முதல்வர், யார் வணிக வரித்துறை அமைச்சர், யார் அறநிலைத்துறை அமைச்சர், எல்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட், எப்படி இன்ஸ்டன்ட் ப்ரூ காப்பி. அதே போல் இப்போ அமைச்சரவையும் நடந்திருக்கு, அதிகார மாற்றமும் நடந்திருக்கு, ஆட்சி மாற்றமும் நடந்திருக்கு. இதையெல்லாம் 5 ஆண்டு காலம் இன்னும் காலம் இருக்குது. ஏறக்குறைய 60 நாள் ஆகிப்போச்சு.
இப்போ இது 6 மாசத்துல மெஜாரிட்டி காட்டணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா காட்டணும். ஏற்கனவே சட்டசபையில காட்டிட்டாலும் இப்போ மறுபடியும் காட்டணும்ன்றது நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சி கொண்டு வந்தா 6 மாசம் கழிச்சு கொண்டு வந்தால் மறுபடியும் உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அதுக்குள்ள இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றலாம். இப்போ என்னன்னா விசிகே எப்போ வேணால் கழட்டிட்டு போகும், கம்யூனிஸ்டுகள் எப்போ வேணால் கழட்டிட்டு போவாங்க. அப்போ 2, 4, 6 இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 8. இந்த 8ம் எப்போ வேண்டுமானாலும் ஆடுபுலி ஆட்டம். ஏன்னா இப்போ அரசை கண்டிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் ஊழல் அமைச்சரை சேர்த்து தப்புங்கிறாங்க கம்யூனிஸ்டுகள். இல்லை, நீங்கள் வந்து அந்த அரசு நியமனம் வேலை கொடுத்ததே வந்து யோசிக்கணும் அப்படின்ற அப்படி பேசும்போது 8 எப்போது வேண்டுமானாலும் காலை வாரம். அதனால தான் இப்போ 12 எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டிய வேலையை பழைய ஆர்கே நகர் புகழ் போலி மருந்து மாத்திரைகளை விற்று உயிர்காக்கும் மருந்துகளில் கோடிகளை கொள்ளையடித்த விஜயின் பாஸ்கர்கிட்ட 12 சீட் எப்படியா ஜெயிக்க வைங்கன்னு பொறுப்பை கொடுத்துருக்கார். அவர் தொகுதியிலே விராலிமலையிலே 1/4 சவரன் கொடுத்தார் 2 லட்சம் பேருக்கு. எத்தனை கோடி கொள்ளையடித்து வச்சுருப்பார். இப்பொழுது 12 தொகுதியில் நான் வெற்றி பெற வச்சு நான் வெற்றியை கொண்டு வந்து விஜயனுடைய காலடியில் சமர்ப்பிக்கிறேன், பனையூர் கொண்டு வரேன் நான். இப்படி விஷ்ணு ரெட்டியும் விஜயின் பாஸ்கரும் சபதம் எடுத்திருக்கிறார்கள். எல்லா ஊழலுமே ஸ்டார்ட் ஆகும். ஊழல் ஊழல் ஊழல், ஊழலை ஒழிப்பேன், ஆனால் ஊழலை வைத்து ஆட்சியை தக்க வைப்பேன். இதுதான் விஜயனுடைய தாரக மந்திரம். ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகளோடையே தான் இப்போ இருக்கிறாரு. இந்த ஆட்சி இன்னும் எப்படி போக போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலுக்கான ரிசல்ட் என்ன வருதுன்றதும் அதுவும் பார்ப்போம் சார். உங்களுடைய கருத்து கேட்குறேன். நன்றி, வணக்கம்.